இன்னல் ஹம்துலில்லாஹ். எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகம் உருவாகி இன்று வரையிலேயும் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி பல மதங்கள் உருவாகி இருக்கின்றன. அதில் ஏராளமான தலைவர்களும் அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை, அறிவுரைகளை, உபதேசங்களை சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான தலைவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து சென்றிருந்தாலும் உண்மையான தலைவராக, உண்மையில் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவராக, சுயநலம் இல்லாதவராக, ஒரு சிறந்த தலைவராக நாம் பார்க்க வேண்டுமானால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள், அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக நாங்கள் இந்த கட்சியை துவங்கி இருப்பதாக சொல்பவர்கள், அதற்காக போராடுகிறோம் என்று சொல்பவர்கள், அதற்காக வேண்டி கஷ்டப்படுவதாக சொல்பவர்கள், உண்மையில் இந்த மக்களுக்காக அவர்கள் போராடினார்களா அல்லது தங்களுடைய சுயநலத்திற்காக அவர்கள் போராடினார்களா என்பதை நாம் அறிவதற்கு அவருடைய சொத்துக்களையும் அவருடைய சுகங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் உண்மையில் அவர்கள் எதற்காக போராடினார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சாதாரண ஒரு கவுன்சிலரை கூட நீங்கள் பார்க்கலாம். அவர் ஒரு கவுன்சிலராக ஆவதற்கு முன்னால் அவருடைய சொத்துக்கள் எவ்வளவு இருந்தது, கவுன்சிலராக ஆனதற்கு பிறகு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, எவ்வளவு ஆடம்பரமாக அவர் நடந்து கொள்கிறார் என்பதை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அவர்களுடைய வருமானங்கள் கூடியிருப்பதையும், இந்த பதவியை வைத்துக் கொண்டு அதற்காக வேண்டி நிறைய செல்வங்களை செலவழித்து அந்த பதவியை பெற்று அதற்கு பன்மடங்கு சம்பாதிப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். இதற்கு உதாரணமான சான்று என்னவென்றால், இந்த கவுன்சிலர் போட்டிகள் வருகின்ற நேரத்தில் அதற்கு என்றே உள் ஏலங்கள் விடுவதை நாம் பார்க்க முடிகிறது. சில பகுதிகளில், சில இஸ்லாமிய பகுதிகளில் கூட ஒரு கவுன்சிலருக்கு 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் என்று ஏலம் விடப்பட்டு அது இந்த பணத்தை நாங்கள் சமூக பணிகளுக்கு பயன்படுத்த போகிறோம் என்று சொல்லி அதன் மூலமாக ஏலமிட்ட கதைகளும் சமீபத்தில் நடந்திருக்கிறது. அப்ப 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாயை ஒருவன் செலவழித்து அவன் கவுன்சிலராக ஆகிறான் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கா கடனை வாங்கி கொடுக்கிறான், வீட்டை வித்து கொடுக்கிறான். இந்த 2 லட்சம் 3 லட்சத்தை 10 லட்சமாக ஆக்கலாம், அதன் மூலமா நமக்கு நிறைய வருமானம் வரும் என்பதை அறிந்துதான் அவன் இந்த மாதிரி பணத்தை முதலீடு செய்கிறான். ஒரு சின்ன ஒரு பதவியை வைத்து பல லட்சம் ரூபாய்களை அவன் சம்பாதிக்கிறான். உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டுமானால் நீங்கள் இந்த நகராட்சியில் போய் எவ்வளவு விதமான இந்த பொதுமக்களுக்காக, இந்த ஊருக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தீர்களே ஆனால் அதில் ஏராளமானவைகள் போட்டிருக்கும். ஆனால் அதில் ஒன்று கூட இங்கே இருந்திருக்காது. ரோடு போட்டதாக சொல்வார்கள், விளக்கு போட்டதாக சொல்வார்கள், தண்ணீர் குழாய் போட்டதாக சொல்வார்கள், இன்று ஏராளமான எல்லாம் இருக்கும். ஆனால் அதுல 10ல் 1 அல்ல 100ல் 2 இந்த அளவுக்கு செய்துவிட்டு மீதி பணங்களை அங்கு இருக்கக்கூடியவர்கள் அமைக்கிக் கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். இதை ஒரு நகைச்சுவையாக, ஒரு செய்தியாகவே சொல்வார்கள். ஒரு புதிதாக ஒரு அதிகாரியாக நகராட்சிக்கு வருகிறார். அதுல பார்க்கிறார், ஒரு தெருவிலே ஒரு கிணறு வெட்டியதற்காக 50,000 ரூபாய் என்று எழுதப்பட்டிருந்தார். பார்த்தா அந்த தெருவில் கிணறையே காணாம். என்னடா இது அநியாயமா இருக்குது, 50,000 ரூபாய் செலவழி வச்சுக்கிறான், ஒரு கிணறையும் காணாம், ஒன்னையும் காணாம். ஆக என்ன செய்வது அப்படின்னு திணறி கொண்டு இருக்கும் போது அவன் ஒரு அற்புதமா ஐடியா, அவன் இவனுக்கு அப்பனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் போயிட்டு, ஏன்னா அடுத்து பெரிய அதிகாரி வர்றாரு, அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் காட்டணும், புதுசா வந்திருக்கிறோம், என்ன செய்யறன்னு தெரியாம உடனே அடுத்து அவன் கீழே ஒரு கணக்கு எழுதுறான். பொதுமக்களுக்கு அந்த கிணறு இடையூறாக இருந்ததின் காரணத்தினால் அதை மூடுவதற்கு செலவு 25,000 ரூபாய் என்று அவன் சொல்லிட்டு போயிட்டான். இது நகைச்சுவையாக சொல்வதல்ல, இதே மாதிரி தான் நிறைய நடக்குது.
ஒரு சின்ன இது போட்ட ஒரு ரோடு போட்டாலும் கூட அதுல பல ஆட்களுக்கு கமிஷன் கொடுக்கப்படுகிறது. இப்படி செலவழித்து இப்படி பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் பதவி, ஒரு தெருவுக்கு ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த பதவி இத்தனை லட்சங்களை தேடுகிறது என்றால் பெரிய பெரிய தலைவராக இருப்பவர்கள் எத்தனை கோடிகளை சுருட்டி இருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பணத்தை அவர்கள் சம்பாதித்து இருப்பார்கள் என்று பாருங்கள். மக்களுக்காக இவர்கள் நாங்கள் உழைக்கிறோம் என்று ஏமாளியாக இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத இந்த அரசியலை பற்றி தெரியாதவர்கள் வேண்டுமானால் இவர்களை நல்லவர்கள் என்று சொல்லலாம். இன்றைய தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்கள் எத்தனை பேர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எவர்களும் ஊழல் செய்யாதவர்களே இல்லை. அது ஒவ்வொரு ஆட்சி அடுத்த ஆட்சி மாறிய உடனே இவங்க மேல ஊழல் வழக்கு, இவன் அடுத்தவன் மாறினா இவன் மேல ஊழல் வழக்கு, இப்படியே மாறி 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 போட்டு பல லட்சம் கோடி ரூபாய்களை சுருட்டி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இப்படியெல்லாம் தலைவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கவிஞன் கூட சொல்வான், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்று கேட்பார். எத்தனை பேர் வருகிறான் போற மக்கள் மனதில் யார் நிற்கிறார்? உண்மையிலேயே மக்களுக்காக தொண்டாற்றியவன் யார்? சுயநலம் இல்லாமல் இந்த பொதுமக்களுக்காக நல்ல முறையில் அந்த தன்னுடைய பணியை ஆற்றி செவ்வனவே செய்தவன் யார் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த இஸ்லாத்தினுடைய தூய கொள்கையை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்து சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இவ்வளவு சிறந்த ஒரு தலைவரையா நாம் ஏற்றிருக்கிறோம். நமக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லலாம். ஆனால் இந்த தலைவர்களையும் அவர்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ஒப்பிடவே முடியாது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அவ்வளவு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு ஒரு சிறந்த தலைவர். இது நாம் மட்டும் சொல்லவில்லை, இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லவில்லை. மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் தி 100 என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில், ஆங்கில புத்தகத்தில், அதனுடைய தமிழாக்கம் கூட இன்று வந்திருக்கிறது. அந்த புத்தகத்திலே இந்த உலக வரலாற்றிலே இந்த சமுதாயத்திற்காக வேண்டி பணியாற்றி மக்கள் மத்தியிலே பெயரெடுத்த ஒரு 100 நபர்களை வரிசையாக பட்டியல் போட்டு அதில் முதலாவது இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்கிறார். இஸ்லாமியர் அல்ல, ஒரு முஸ்லிம் அல்ல, இஸ்லாத்தை ஏற்காத ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகச்சிறந்த ஒரு தலைவராக, முதல் தலைவராக அவர்கள் என்ன செய்கிறார், குறிப்பிடுகிறார். உலக வரலாற்றிலேயே அவருக்கு தெரிந்த எத்தனை பேர்கள் விஞ்ஞானிகள் என்றும் ஆன்மீகவாதிகள் என்றும் எவ்வளவு விதமான மக்களை எல்லாம் அலைசி ஆராய்ந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வை முடிவு செய்து அதுல முதலிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதை நீங்க படித்து பார்த்தீர்களானால் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவது எதற்கு? ஒரு 23 ஆண்டு காலங்களில் இந்த கூட்டத்தினர்களை ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தினராக மாற்றிருக்க, குறைந்த காலத்துல ஒரு அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய ஒரு பெருமை அவருக்கு மட்டும்தான். அதை நீங்கள் வரலாறை நீங்கள் பிரட்டி பார்த்தீர்களானால் இப்படி ஒரு தலைவர் இந்த கூட்டத்தை மாற்றிவிருக்க முடியுமா? இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் இவ்வளவு உயரமான இடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் கூட வரதட்சணையை எதிர்த்து ஒரு கூட்டத்தை போடுவதற்கு கூட பிரச்சனை ஏற்படுகிறது. எங்கே? இந்த தமிழகத்திலே இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய உச்சகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டத்தில் கூட ஒரு வரதட்சணையை எதிர்த்து ஒரு மீட்டிங் போட்டா கூட அங்க பிரச்சனை. அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்கிறார். எங்க முன்னோர்கள் மூதாதையர்கள் சொல்லிக் கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல சீர்திருத்த ஒரு கருத்தை கூட சொல்ல முடியவில்லை. அதற்கு பயங்கர எதிர்ப்பு. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தானே அந்த அரபுலகத்திலே வாழ்ந்த அந்த மக்கள் எந்த கொள்கை கோட்பாடுகளுடன் இருந்தால் தெரியுமா? மூட நம்பிக்கைகளின் மொத்த உருவம் தான் அவங்க தான். எல்லா விதமான மூட நம்பிக்கையும் அவன்கிட்ட இருந்துச்சு. பறவை சகனம் பார்க்கணுமா, அதை பார்த்துட்டு இருக்கிறான். குறியாரன்ட்ட போகணுமா, அதே அவனிடத்தில் இருந்தது. என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருந்ததோ அத்தனையும் இருந்தது அவனிடத்தில். வரலாற்று ஆசிரியர்கள் அவங்களை பத்தி எப்படி சொல்லுவான்? மனித தோற்றத்தில் இருந்த மிருகங்கள். அவங்க தோற்றம் தான் மனுஷன், செயல்பாடுலாம் பார்த்தா அத்தனையும் மிருகம் என்னென்ன செய்யுமோ அந்த மாதிரி நடந்து கொண்டு இருந்தவர்கள். இனவெறி அவன்கிட்ட மாதிரி யாரும் இருக்க முடியாது. மொழிவெறி அவனை மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது. இப்ப ராஜ் தாக்கருக்கெல்லாம் அப்ப அவங்க இருந்திருக்கான். இந்த இருக்கிறானே என்னை வட இந்தியர்கள் இந்த மும்பையில் இருக்கக்கூடாது விரட்டுகிறார்களே, இதற்கு முன்னால் பால் தாக்கர தமிழ்நாட்டுக்காரனை விரட்டினாரே, அந்த மாதிரி இனவெறி மராட்டிய மொழி பேசுபவனை தவிர யாரும் இங்க இருக்கக்கூடாது, சம்பாதிக்க கூடாது.
என்ற மொழிவரி இனவரி இருக்கிறதே, இதுக்கெல்லாம் அப்பனாக போயிருந்தான். அவனுடைய நூல்களிலே அவன் பேசக்கூடிய வார்த்தையில் அவன் எவ்வளவு மொழிவரி படைத்தவன் என்பதை நீங்க வழங்கலாம். அஜமி என்று சொல்லுவான் நம்மளையெல்லாம், முஸ்லீம் நம்மளையும் சேர்த்துதான். நீங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் இல்லாத இருந்தாலும் அரபி மொழி நீங்க பேசவில்லையானால் உங்களை அஜமி என்பார். அஜமி என்பதனுடைய அகராதியில என்ன பொருள் அப்படின்னு நீங்க பரட்டி பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீர்கள். நமக்கு கொடுத்திருக்கிறானே அஜமி என்றால் அவனுக்கு பேச தெரியாத, ஊமை அப்படின்னு அர்த்தம். ஒரு வார்த்தையும் சொல்ல தெரியாதான். யாருக்கு இப்ப பேசுறான் அவனை விட அப்பனுக்கு அப்பனா இருக்கக்கூடியவன் தமிழ்நாட்டில் போய் எடுத்து பிச்சு உதறி கொண்டு இருக்கிற அரபு நாடுகள்ல அவன் சொல்லுகிறான் அரபி மொழி பேச தெரியாது. நீ அரபி மொழி இல்ல நீ ஊம மாதிரி, உனக்கு பேசவே தெரியலன்னு அர்த்தம். உனக்கு அஜமி, வாய் பேச தெரியாதவன், அவனுடைய வார்த்தைகள் மொழிய தெரியாதவன் என்ற அளவுக்கு பெயர் வச்சிருந்தான்டா. மொழி வரியில் எவ்வளவு உச்சகட்டத்தில் இருந்திருப்பான்னு பாருங்க. இனவரியில குறைசி குலத்தவர்கள் அவங்க தான் உலகத்திலேயே உயர்ந்தவர்கள், மற்றவெல்லாம் மட்டம், அவெல்லாம் பக்கத்திலே நிக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வர்றேன்னு சொன்னா என்ன சொன்னா, இந்த ஹப்பாபு, பிலாலு, சுஹைபு இந்த மாதிரி மட்டரகமான கூட்டத்தை எல்லாம் வெளியே அனுப்பு. இவங்கள்ட்ட பக்கத்தில் உட்கார்ந்தவனா அவனுக்கு கொஞ்சம் என்ன செய்யும், இது அதிகாரம் வந்துடும், உயர்வு வந்துடும், என் பக்கத்தில் வந்து பேசுவான், அவனை எல்லாம் தள்ளுபடி பண்ணு அப்படின்னு நாங்க பேச வருகிறோம் என்று சொன்னவன். அவனை தவிர உலகத்தில் வேற யாரும் உயர்ந்தவன் இல்லை என்ற எண்ணத்தில் ஊறிப்போய் இருந்தவர்கள், மூட நம்பிக்கையில் மொத்த உருவமாக இருந்தவர்கள், சிலை வணக்க வழிபாடுகள் உச்சகட்டத்தில் இருந்தவர்கள். காபத்துல்லாவை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம், முதலாவதாக கட்டப்பட்ட ஆலயம், உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட அந்த காபத்துல்லாக்கு உள்ளேயே 360 சிலையை கொண்டு வந்து வச்சான். அது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த ஓரிரை கொள்கையை சொன்ன மிகப்பெரிய அற்புதமான முறையில், அறிவுபூர்வமான முறையில் சொன்னவரும் இப்ராஹிம் நபி தான். அவனுடைய அறிவில் படுமாறு சொன்னவர் அவர். எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பகுத்தறிவை பேசி சிந்தனையை தூண்டிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் சிலையில கொண்டு போய் வச்சான். அவர் அவர் கையில் என்ன செய்கிறார், அம்பை பிடித்துக் கொண்டு குறிபார்ப்பதை போன்ற ஒரு தோற்றத்தோடு உள்ளே கொண்டு போய் வைத்தான். இதையெல்லாம் சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம். அப்படி சிலை வணக்க வழிபாடுகளின் ஒட்டுமொத்த உருவமாக இருந்தா, மூட நம்பிக்கையின் ஒட்டுமொத்த உருவமாக இருந்தா, மொழிவரி இனவரி எல்லாம் சேர்ந்து இருந்தாலும் அவ்வளவுதான். தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்ற அடிப்படையில் அவன் ரொம்ப மோசமானவனாக இருந்த ஒரு இடத்தில் போய் 23 ஆண்டு காலங்களில் ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை உருவாக்கிறார் என்று சொன்னால், இவரை விட ஒரு சிறந்த தலைவர் யார் இருக்க முடியும் என்று கேட்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தலைவர், எப்படி சொன்னார் என்பதை நீங்கள் பார்க்கணும். இவ்வளவு மோசமான ஒரு கட்டத்தில் அவருடைய கொள்கையில நெல்லிவு சுழிவு எங்கேயாவது இருந்துச்சா? பார்க்கவே முடியாது. நம்ம கூட போற இடங்கள்ல சில பயான்கள்ல இதையெல்லாம் சொல்லிடாதீங்க, கொஞ்சம் பிரச்சனை வரும், அதை அப்படியே விட்டுட்டு இந்த மட்டும் பேசுங்கள்லாம் நம்மளே சொல்லுவாங்க. இப்பவுமே இல்ல, அங்களுக்குள்ள நமக்குள்ள கொஞ்சம் இது வேறுபாடு இருக்குது, இதை மட்டும் கொஞ்சம் அப்படி பேசாம நீங்க பொதுவா அப்படி இப்படி அந்த மாதிரி போங்க அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லக்கூடிய எத்தனை இடங்கள் இருக்கிறது. இந்த நபி அவர் சொல்லுகிறார் 365க்கு மேல இந்த சிலைகளை காபத்துல்லாக்கு உள்ளே வைத்திருக்கிறான். அப்படி வைத்து சிலை வணக்க வழிபாடும் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடியவன்கிட்ட போய் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுகிறார். ஒரே ஒரு ஆள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க ஒரு பெருங்கூட்டமா போனாலும் அடிச்சு உதைக்கிறான் நம்மள, பெருங்கூட்டமா போய் கையை ஒடித்து ஹவுலத்துக்கு நம்மள போய் போடுகிறான். எத்தனை பேரை அடித்து தெருவாக விரட்டி இருக்கிறான். எப்போ ஒரு பெருங்கூட்டமா நம்ம இருக்கும் போது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் தான். அவளை போய் அல்லாஹ் சொல்லறான், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் தப்பு. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு முரணம் தெரியுமா அவன. அந்த முரணனை பற்றி சஹீஹ் புகாரில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. நாகரிகம் என்றாலே அவனுக்கு என்னன்னு தெரியாததுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு பயணத்தில் போய் கொண்டு இருக்கும் போது அவருடைய கழுத்துல துணியை போட்டு இருக்கிறான். இறுக்கி அல்லாஹ் கொடுத்த ஏதாவது எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்கிறான். என்னடா இது, நம்ம தான் சொல்லுவோம், தமிழகத்துல சொல்லுவாங்க, என்ன கழுத்துல துண்டை போட்டு கடங்காரம் முடிச்சு இழுக்கிற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்குது அப்படிங்குவான். கடங்காரன் கழுத்துல துண்டை போட்டு கேட்பான்னு சொல்லுவோம். இவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடையெல்லாம் வாங்கிட்டு கேட்கறாங்களாண்டா? இல்ல, பிச்சை கேட்கிறான். கழுத்துல துணிக்க போட்டு இருக்கிறான். அந்த இருப்பதனுடைய எந்த அளவுக்குண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல அதனுடைய அழுத்தம் அப்படியே பதிவாகிறது. அந்த அளவுக்கு கடுமையா இறுக்கி அல்லாஹ் கொடுத்து ஏதாவது ஒண்ணு கொடு அப்படின்னு கேட்கறான்.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள். வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள். உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள். ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள். நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம். சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல். தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள். இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள். ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள். முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ். தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள். இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம். சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள். அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள். முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள். வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல். வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள். இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748827, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 042452152226. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு நம்மளா இருந்தா 4 மிதிச்சிருப்போம். ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க, இப்படியும் இருக்கிறானே. பிச்சை கேட்பதுல எவ்வளவு நளினம் இருக்கணும், என்ன எவ்வளவு பணிவு இருக்கணும். ஆனா இவன் எப்படி கேட்கிறான்டா, இவ்வளவு திமிரான முறையில என்ன செய்யறான் கேட்கிறான். அப்ப எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்னு பாருங்க. இது அவன் பிச்சை கேட்கறதுல இப்படி, இதுல கூட இதுல சொல்ல நகைச்சுவையாக சொல்வார்கள். இப்ப உள்ள பிச்சைக்காரன் எப்படி பேசுறான்டா, போய் கீழே போய் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கான், ஐயா ஒரு சாப்பாடு இருந்தா கொடுங்க. அவன் மாடியில நின்று இருக்கிறான், சாப்பாடுலாம் ஒண்ணும் இல்லையா. ஐயா ஒரு பழைய துணிமணி இருந்தா எதையாவது கொடுங்க. அதுவும் ஒண்ணும் கிடையாது. ஐயா ஒரு 10 பைசா இருந்தாவது கொடுங்க. ஐயா அதுவும் கிடையாது. யோ கீழே இறங்கி வாயா, 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுப்போம். ஒண்ணுமே இல்லைன்னா நீ எதுக்கு அங்க உட்கார்ந்து இருக்கிற, என்ன மாதிரி நீ இருக்கிற அப்படின்னு சொன்னா அப்படி கிண்டலா பேசினானா. இப்போ உள்ள ஆட்கள்ல உள்ளவன் அன்றைய காலத்துல அப்படி முரட்டுத்தனமாக என்ன செஞ்சிருக்கிறான், அவன்கிட்ட போய் பிச்சை கேட்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிச்சை கேட்பதே இவ்வளவு முரட்டுத்தனம் இருக்குமானால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கைக்கு நேர் எதிராக இருந்தால், அவன் கொள்கையை அடிப்படை மத விஷயத்தில் கை வைத்திருந்தால் எவ்வளவு கடும் கோபத்துக்கு வருவான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தெளிவா சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க. அடுத்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன், நபியே சொல்லுங்கள் காபிர்களே, இதை நிராகரிப்பவர்களே, நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். பகிரங்கமா சொல். எங்க அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், நீ என்ன முடியுது அத்தனையும் தவறு, நீ செய்வதாலே முற்றிலும் தவறானது, இதை பின்பற்றக்கூடாது, ஓரிரை கொள்கையின் பக்கம் நீ வர வேண்டும், நீ வணங்குறத ஒருபோதும் நான் வரமாட்டேன். வத்து லவ் துதிஹினு ஃபயுதுஹினூன், அவர்கள் விரும்புகிறார் கொஞ்சம் வளைந்து நெளிந்து கொடுத்தால் அவர்களும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவதாக சொல்கிறார்கள். அதெல்லாம் செய்யக்கூடாது. உண்மையை உடைத்து சொல், ஃபஸ்தா பிமா துமர்,
உனக்கு என்ன ஏவப்பட்டு இருக்கிறதோ அதை பகிரங்கமாக எடுத்து சொல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஆள்கிட்ட, எவ்வளவு மோசமான ஒரு கூட்டத்தினர் இடத்துல அங்கே போய் அவன் செய்திருக்கக்கூடிய அந்த கொள்கை முற்றிலும் தவறானது, இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஓரிரை கொள்கையின் பக்கம் மாறுங்கள் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தலைவர், இப்ப உள்ள ஆள், மக்கள் எத்தனையோ தப்பு செய்கிறானே, அதை தப்புன்னு போய் சொல்லிட முடியுமா? தவறுங்கிறத பேசிட முடியுமா? அவனுக்கு இவனுக்கு நேக்கா இருக்கிற மாதிரி தான் அவன் பேச முடிகிறதே தவிர, அவனுடைய காரியங்கள் தனக்கு ஓட்டு வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறான்டா அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறான். என்ன, அந்த மதத்தையும் சாடிடக்கூடாது, இந்த மதத்தையும் சாடிடக்கூடாது, என்ன இதுக்கு ஓட்டு வேணும். யாரு சரியா நடக்கிறா, யார் தப்பா நடக்கிறான்னு பார்க்க மாட்டான். இப்போ இந்த மாலேகான் குண்டு வெடிப்பு இருக்கிறது, அதுல உடனே என்ன செய்யறான், முஸ்லிம்கள் தீவிரவாதி. எங்க நடந்தாலும் சரி, சும்மா ஒரு பட்டாசு வெடிச்சுட்டா கூட திடீர்னு என்ன முஸ்லிம்கள் தான் என்ன செஞ்சுட்டா, வெடிகுண்டு வச்சுட்டான்னு சொல்லிடுறான். பத்திரிகையில் எழுதுகிறான், அங்க காவல்துறையினர்கள் சொல்லுகிறார்கள், பத்திரிகையில் பெரிய அளவுல சிமீன் எங்க இருந்தா கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த இந்திய மாணவர் அமைப்பை எங்க குண்டு வெடிச்சாலும் சரிதான், அமெரிக்காவில் குடிச்சாலும் தான் சொல்றான், அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்தாலும் சரி, பங்களாதேஷ்ல இருந்தாலும் சரி, உடனே இஸ்லாமிய மாணவர் அமைப்பு அவன் தான் செஞ்சான். இந்த அஸ்ஸாம்ல குண்டு வெடிச்சா அவன் அஸ்ஸாம் தீவிரவாதி, உல்ஃபா தீவிரவாதி இல்லைன்னா உடனே நீங்க இவர்கள் தான் உடனே ஒரு புள்ளி வச்சு எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப என்ன, எதை செய்தாலும் என்ன செய்கிறார்கள், இஸ்லாமியர்களை தொட்டு இஸ்லாமியர்களை வைத்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் இதையெல்லாம் எடுத்து சொல்கின்ற பொழுது அங்க பயங்கரமான எதிர்ப்புகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக தாக்கக்கூடிய நிலைமைகள் இவைகள்லாம் நிறைந்து இருந்த போதும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, எந்த நேரத்திலையும் வளைந்தோ நெளிந்தோ கொடுக்கல. எது உண்மை இதை சொல்லிட்டா மக்கள் என்ன, முஸ்லிம்கள் இந்து தீவிரவாதிகள் என்று சொல்லிட்டாலோ அல்லது சங் பரிவார அமைப்புகள் என்று சொல்லிவிட்டாலோ மக்களுடைய ஓட்டு. ஒருத்தர் மாதிரி யாராவது ஒரு தலைவன் பத்திரிகையில ஒன்று எழுதியிருக்காங்க, ஒரு சில பத்திரிகை நியாயமா எந்த தலைவனாவது இதை சொல்லியிருக்கானா? ஒன்று சிறண்டு ஒரு மிக மிக அரிதா எண்ணி விட்டு சொல்லக்கூடிய ஒன்று அறையோ அளவிற்கு தான் தலைவர்கள் பேசலாம். மத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? நேற்று வரை நீ சொன்னீங்க, நேற்று வரை தவறை முஸ்லிம் தீவிரவாதி சொன்னீங்க, இல்ல இவர்கள் செய்திருக்கிறார்கள், இந்த சங் பரிவார் அமைப்பு கடுமையாக கண்டிப்போம் தண்டிப்போம் ஏதாவது செய்வோம்னா வாயை திறக்கவே மாட்டான். ஏன்னா அடுத்து தேர்தல் வரப்போகுது, அந்த சைடு இந்த சைடு சமாளிப்பதற்காக பேசுவது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெளிவா எடுத்து சொல். அதுல யார் பட்டாலும் ஃபஸ்தாக என்ற அந்த வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பை அகராதியில் உள்ள பார்த்தா கண்ணாடியை உடைப்பது, அதுக்கு பயன்படுத்துவாங்க. கண்ணாடியை போட்டு உடைத்தா என்று சொன்னா அது ஒழுங்கு அழகழகா ரவுண்ட் ரவுண்டாவெல்லாம் என்ன செய்யாது, உடையாது, அப்படி செதறும். பலர்களுடைய கால்களை குத்தும், பலர்களுக்கு ரத்தம் கூட வர வைக்கும். சில மனதில் புண்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால அதுக்காக வேண்டி உண்மையை மறைக்க கூடாது. நீ ஒரு ஆளா இருந்தா என்ன, 9000 பேரா இருந்தான், ஒரு நபராக இருந்து அடித்து கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்திலும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதராக இருந்து உண்மையான சத்தியத்தை சொன்னார்கள். இந்த சத்தியத்தை எல்லாம் சொல்லி ஒரு கூட்டத்தை இப்படி மாற்றி இருக்கிறார் என்றால் இது பெரிய ஆச்சரியம் இல்லையா? இவ்வளவு பெரிய முரடர்களை மனிதர்களில் புனிதர்களாக மாற்றி இருக்கிறார் என்றால் இது ஒரு பேராச்சரியம் இல்லையா? எப்படி மாற்றினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? அவர்கள் எப்படி மக்கள் தலைவராக அவர்கள் திகழ்ந்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலேயும் அவர்கள் அரசியல் தலைவராக பார்க்கலாம், அப்படி அற்புதமான தலைவர். ஆன்மீக தலைவராக பார்க்கலாம், அப்படி ஒரு தலைவர். குடும்ப தலைவராக பார்க்கலாம், அவங்கள மாதிரி யாரும் இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தாலும் இவர்களை போன்ற ஒரு தலைவரை உலகத்தில் நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. அதுல செல்வத்தில் சொல்ல வேண்டுமானால், இப்ப நான் சொன்ன ஒரு சின்ன ஆளுக்கு கூட எத்தனை கோடி ரூபாய்கள் குமிகிறது பார்க்கிறோம். அதுல இந்த ஆன்மீகவாதிகள் என்று ஏமாத்துறானே எத்தனை கோடி ரூபாய் சுருட்டு இருக்கிறான். ஆனா உலக வரலாறிலேயே மன்னராக இருந்து கடனாளியாக இறந்து போன ஒரே ஒரு தலைவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். மக்கா, மதீனா, மக்காவோட ஆரம்ப காலத்துல பெரிய சண்டை, மதீனாவுல வர 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 இஸ்லாத்தின் கூட்டத்தினர்கள் கூட்டம் கூட்டமா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராயித்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தன. மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு உள்ளே போகும்போது மக்கால இருந்த கைகால நடுங்க.
அங்க போனவெல்லாம் பயந்து நடுங்கும் அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், உனக்கு உயிருக்கு உத்தரவாதம் வேண்டுமானால் எல்லாரும் வீட்டுல போய் இருந்துட்டு கதவை முடிக்க, அபூ சுஃபியானுடைய வீட்டுல போய் இருந்துக்க, வெளியே வந்தேன்னா அவ்வளவுதான். எல்லாம் பயந்து போய் உள்ள போய் அடங்கிட்டான். பாருங்கள் எவ்வளவு பெரிய வெற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து ஒரு 8 ஆண்டுகளில் அப்படியே பயந்து நடுங்கி போய் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக மக்கா வெற்றிக்கு பிறகுதான் பெரும் கூட்டத்தினர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். மற்ற அங்க இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்து நடுங்கினார்கள். அதான் ரசூலுல்லாஹ் நுஸிர்து, நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். ஒரு மாத கால உறவு மசீரத்த ஷஹரின், ஒரு மாத கால தூரம் ஒரு எதிரியினுடைய பய உணர்வு ஏற்படுகின்ற அடிப்படையில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னா ஒரு மாத தூரம் அளவுக்கு ஒருத்தர் இருந்தா அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்து நடுங்குவானாம். இங்கிருந்து ஒரு மாத கால தூரத்தில் ஒரு உட்கார்ந்து இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறான், ஆஹா அவர் பெரிய ஆள் வருகிறார், என்னாக போகிறது என்ற பய உணர்வை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஏன்னா இவர்கிட்ட இருந்த ஒவ்வொரு தோழர்களும் உயிரையும் கொடுப்பதற்கு தயாரானவர்கள். மற்ற இடங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் அவன் பணத்துக்காக தான் செலவழிப்பான், பணத்துக்காக வேண்டி ஆடுவான். பணம் கொடுத்தால் என்ன செய்வான், அவன் ராணுவத்தில் இருப்பான், பணத்தை புடுங்கிட்டோட ஓடி வந்துருவான். உலக வரலாறுல உலகத்தினுடைய அரசுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் செலவழிக்கக்கூடிய பட்ஜெட்ல ஒதுக்கக்கூடிய அதிக நிதி ராணுவத்துக்கு தான். நாட்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு தான் நிறைய சம்பளம், அதிகமான பண வசதி, எல்லா வசதிகளும் ராணுவத்துக்கு தான் கொடுத்திருக்கான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்த அந்த ராணுவத்துக்கு பசி பட்டினி தான். கந்தக் போர்க்களம், அந்த போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை நீங்க பார்த்தால் வயிறுல கல்ல கட்டி, மக்கள் எல்லாம் ஒரு கல், ரசூல் ஸல்லல்லாஹு 2 கல்ல கட்டிக்கிட்டு பசியும் பட்டினியில, அது கடுமையான குளிர்ல அந்த பகுதிகளை என்ன செய்ய மதீனாவுல ஹவுலை தோண்டி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா எதிரிகள் வர்றாங்கிறதுக்காக வேண்டி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில். ஆனா எதிரிகளை என்ன செய்ய வேண்டாம், நேரா வர்றாண்டா சுத்தி பெரிய குழி, யானை எப்படி பிடிப்பாங்களோ குழியை தோண்டி உள்ள மாட்டுவாங்களோ அதே மாதிரி சுத்தி குழியை தோண்டி மதீனாவை சுற்றி உள்ள பகுதி எந்த பக்கம் வர்றாங்களோ குழியை தோண்டி மேல வைக்கோல் அதே மாதிரி குச்சிகளை போட்டு குழி மாதிரி இல்லாத மாதிரி ஆக்கிட்டோம்டா அந்த பெரும் கூட்டத்தினர்கள் வேகமா வரும்போது தரதரன்னு என்ன செய்வான், உள்ள போய் விழுந்துருவான், நம்ம அவர்கள் ஈஸியாக வென்று விடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி குழி தோன்றாங்க. அப்போ பசி, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அப்புறம் அதுக்கடுத்து கடும் குளிர். இந்த குளிர் தாங்க முடியுமா? நீங்க அரபு நாடுகள்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் தெரியும். வெயில் அடித்தா சொன்னா அந்த மாதிரி வெயில் அடிக்கும், குளிர் அடித்தாலும் அவ்வளவுதான், தூக்கி போடக்கூடிய அளவுக்கு குளிர், கடுமையான குளிர் இல்ல. அந்த பகுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களும் குழியை தோண்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தோண்டி கொண்டு இருக்கிறத பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பொறுக்க முடியல. அடடா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு இவர்கள் நடந்து கொண்டிருக்க, அல்லாஹும் யக்ஃபிரில் முஹாஜிரீன வல் அன்சார், யா அல்லாஹ் இந்த முஹாஜிரின்களுக்கும் அன்சாரிகளுக்கும் அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக. இன்னல் ஐஷா ஐஷுல் ஆகிரா, வாழ்க்கை என்றால் ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான், மறுமையினுடைய வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கையில் சிறந்தது. அந்த நம்பிக்கை இருக்கிறனாலதான் இவர்கள் இவ்வளவு குளிரிலையும் என்ன செய்கிறார்கள், குழியை தோண்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அந்த தோழர்கள் திரும்ப சொல்லுகிறார்கள், பண வசதி இல்ல, நல்ல வாய்ப்பு கொடுக்கல, வேலைக்காரன் கொடுக்கல, திங்கிறதுக்கு சோறு கூட கொடுக்கல. அவர்கள் சொல்லுகிறார்கள், நஹ்னுல்லதி பாயவு முஹம்மதா அலல் மௌத்தி மா பக்கீனா அபதா. ஒரு கவிதை வரியிலே சொல்லுகிறார்கள், நாங்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, முஹம்மது அவர்களிடத்தில் பையத் செய்தலாகும். எப்படி மௌத்தின் மீது மரணம் வந்தாலும் அதையும் நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்னு நாங்க பையத் செய்தவர்கள், இதற்கெல்லாம் நாங்கள் சளைக்க மாட்டோம் என்று சொன்ன செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவாக்கிய அந்த தோழர்களுடைய நிலை என்ன? எல்லாம் பணத்தை காட்டி சொல்லவில்லை. சொல்லும் போதே அவர்கள் கூறிய வசனங்கள் எல்லாம் அசிபன்னாஸ் ஐத்ரகு யகூல் ஆமன்னா ஃபஹும் லா யுஃப்தனூன், மனிதர்கள் எல்லாம் ஈமான் கொண்டுட்டோம்னா விட்டுருவோம் என்று எண்ணுகிறார்களா? இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கஷ்டப்பட்டதை போன்று கஷ்டப்படாமல் நாங்க ஜன்னத்துக்கு போயிடலாம் என்று ஆசைப்படுகிறார்களா? இன்னொரு வசனத்திலே சூரத்துல் பக்ரா, உஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனூ மாஹு மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய ஈமான் கொண்டவர்களும் அலைகழிக்கப்பட்டார், உலுக்கி எடுக்கப்பட்டார்கள். அந்த தூதர்கள் எந்த அளவுக்குன்னா அங்க இறை தூதரும் கேட்டார், அவர்களோடு சேர்ந்தவர் கேட்டார், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது அப்படின்னு கேட்கும் அளவிற்கு அலைகழிக்கப்பட்டார்களே. அதெல்லாம் இல்லாம நீங்க ஜன்னத்துக்கு போயிடலாமா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அவர்கள் கூறிய இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் அந்த மக்களை எல்லாம் எப்படி அழைக்கிறார்கள் என்றால், இங்கே வந்தா பணம் கிடையாது, பதவி கிடையாது, மறுமையில் உனக்கு பதவி இருக்கிறது, மறுமையில் உனக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது என்று அழைத்து வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க தான் இவ்வளவு பெரிய மக்களை வைத்திருந்தார்களே, எத்தனை கோடி ரூபாய் சேர்த்திருக்க முடியும் தெரியுமா? அவர்கள் ஒரு கண் அசைத்து விட்டார்கள் என்று சொன்னால் கோடியாக கொட்டுவதற்கு தயாரான தோழர்கள் அவ்வளவு பேர் இருந்தார்கள். பார்த்து கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சந்திக்க போகிறார், சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிறது. படுத்து கிடக்கின்ற போது அவர்களுடைய முதுகிலே அந்த பேரித்தம்பழத்தின் இலைகளை கொண்டு செய்யப்பட்ட அந்த பாயில் படுத்து அப்படியே பதிந்திருக்கும், போற கோடு கோடா போட்டிருக்கிறது. நம்மளே எவ்வளவு அழகான பாயில் படுத்திருக்கிறோம், மெத்தை இல்லாம படுத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வேப்ப அந்த பேரித்த மரத்தினுடைய இலையின் மூலமாக தயார் செய்யப்பட்ட பாயில படுத்து கோடு கோடாக பதிந்திருக்கிறது. இதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரவே, கிஸ்ரா கைசர் போன்ற பெருமனும் மன்னர்லாம் எப்படி எல்லாம் இருக்கிறான், அநியாயம் செய்யறவன், அக்கிரமம் செய்யறவன், மக்களுடைய பணத்துல எல்லாத்தையும் செலவழிக்கிறவன், எடுக்கிறவன், அந்த மாதிரி கிஸ்ரா கைசர்லாம் எப்படி எப்படியோ இருக்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ்வின் தூதராயிச்சே, நீங்க இப்படி படுக்கணுமா, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் அழகா சொன்னார்கள், அவர்களுக்கு இவ்வுலகமும் நமக்கு ஆகிரத்தும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் ஆகிரத்தில் பார்க்கிறேன், நீ பார், இதுல எவ்வளவு நான் கஷ்டப்பட்டேனோ அதற்கு பன்மடங்கு மேல அல்லாஹ் எனக்கு தருவான், அங்கதான் எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறேன், இங்க எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்னார். எப்படி சொன்னார்களோ அப்படி நடந்தாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, இந்த உலகத்தினுடைய இன்பம் எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிடாம தான் இறந்து போனாங்க. ஒரு மன்னராக இருந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், உண்மையான தொண்டரைகளை பெற்றவர். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்றால் தான் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த தொண்டர்களை பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லை, 3 நாள் தொடர்ந்து இல்லை. இந்த பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், வீட்டுல நெருப்பு எரியாது, பேரித்தம்பழம், தண்ணி. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. இதைத்தான் சாப்பிட்டு இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ரொட்டிகள் மட்டரகமான ரொட்டி, ஷயீர், தொளி கோதுமை என்று சொல்லுவாங்க. கோதுமையில மேல உள்ளது தொலியெல்லாம் நீக்கப்படாமல் இருக்க மட்டரகமான ரொட்டியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. மட்டரகமான பேரித்தம்பழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு, மன்னராக இருந்தவர்கள், பெரிய தலைவராக இருந்து கடைசியில சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு தன்னுடைய கவச உடையை கொண்டு போய் யூதர்கிட்ட அடகு வச்சு அதை திருப்பி வாங்க முடியாத அளவுக்கு இறந்திருக்கான். அப்படி ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய மன்னராக இருந்து கோடி கோடியா சம்பாதித்து இருக்கலாம், வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இருந்தது. ஆனா வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதை நிரூபிக்கும் வண்ணமாக பின்னாடி கூட சொன்னாங்க, நாங்க தெரியாதனமா எங்களுக்காக வேண்டி ஏதாவது ஒரு சொத்து சுகங்கள் இருந்தால் லா நூரஸ் மா தரக்னா சதகா, சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிறது, எங்களுடைய சொத்துகளுக்கு யாரும் வாரிசாக முடியாது. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. நாங்கள் விட்டு சென்றது அனைத்தும் தர்மம், ஏழை எளியோருக்கு தான் போகணும். யார் இறை தூதர்களாக வந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதராக இந்த உலகத்துக்கு வந்து தலைவராக இருந்து மக்களை சீர்திருத்துவதற்காக வந்தவர்கள் ஏதாவது விட்டு சென்று இருந்தால் அதற்கு வாரிசாக உங்க பிள்ளைகள் எல்லாம் வர முடியாது, அதை பொது நிதியில் தான் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால எவ்வளவு பிரச்சனை வந்தது தெரியுமா?
சஹீல் புகாரில் எடுத்து பாருங்கள். இந்த சட்டத்தை தெரியாத பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் எல்லாம் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போர்க்களத்தில் கலந்து கொண்டனால அவங்களுக்கு ஒரு பங்கு வந்து ஒரு சின்ன நிலம் இருந்தது. அந்த நிலத்தை நான் தான் என்ன செய்ய அதுக்கு பொறுப்பாளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மகள் ரசூலுல்லாஹ் ஈரக்குலை என்று சொன்னாங்க. பாத்திமா போய் அபூபக்கர் போய் கேட்கறாங்க, எங்களை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தோழர் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? அவர்கள் விட்டு சென்றதுக்கு யாரும் வாரிசாக முடியாது, அத்தனையும் தர்மத்திலே தான் சேர்ப்பேன், உங்களுக்கு கஷ்டம் என்றால் உதவியை கேளுங்கள், இதிலிருந்து ஒரு பணம் கூட தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்காக கோபப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பேசாமல் கூட இருந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி ஒரு தலைவர் என்று பாருங்க. இப்படி ஒரு அறிவிப்பை கொடுங்க பார்ப்போம். ஒருத்தர் கூட இங்க என்ன அரசியல் தலைவரா இருக்க மாட்டோம். அரசியல்வாதிகள் நாமியா சேர்த்தாலும் சரி, நேரடியா சேர்த்தாலும் சரி, அத்தனை ஏழைகளுக்கு போய் சேரம்னா ஒருத்தரும் தலைவரா இருக்க மாட்டோம். தொண்டர் யாருமே இருக்க மாட்டான், ஓடியே போயிருவோம். நம்ம ஜமாத்துல எப்படி தலைவர் பொறுப்புண்டா நம்ம ஓட்டம் முடிக்கிற மாதிரி. ஏன்னா இதுல என்ன இருக்குது? கஷ்டம் தான், சிரமம் தான், பிரச்சனை தான் நமக்கு சந்திக்க வேண்டிய தவிர நமக்கு என்ன லாபம்? இருப்பதெல்லாம் போகத்தான் செய்யுதே தவிர நமக்கு ஒரு லாபம் இல்லை. அதனால எல்லாரும் ஓட்டம் முடிக்கிறது. ஏன்னா நம்ம ஜமாத்துல போய் நீங்களோட பார்க்கலாம். போன இங்க தஞ்சையில் நடந்தது, எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. அவ்வளவு பேரையும் பார்த்துட்டு அடுத்த பொதுக்குழு நடக்குது. பொதுக்குழு என்ன சொல்றாங்க? பழைய நிர்வாகிகள் எல்லாம் பைலாப்படி 2 தடவை இருந்தா இருக்கக்கூடாது, நாங்கள் எல்லாம் போறோம்னு அவங்க வாட்டு போறாங்க. ஒரு காலத்துல இருந்து அடி வாங்கி 10 பேர் 5 பேர், இப்போ லட்சக்கணக்கான மக்கள், எல்லா வட்டாரத்திலையும் மதிப்பு மரியாதை கிடைக்கிறது. காவல்துறையில் இருந்து நமக்கு மரியாதை இருக்கிறது, எல்லா பகுதியிலையும் மரியாதை இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல டக்குன்னு ஓடி போறான். பிடிச்சு நம்மளை பிடிச்சி வச்சாலும் விட்டா போதும், நம்ம நின்னாலும் கூட பிடிச்சி உட்கார வச்சுட்டு நம்மளை இருக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த ஓர் போயிடும். ஏன் இங்க வந்து லாபம் சம்பாதிக்க கொள்ள முடியாது? நம்ம கஷ்டம் தான் படணுமே தவிர, நம்மளுடைய பணத்தை இழக்கத்தான் தேவையுமே தவிர இதுல இருந்து ஒரு பைசா என்ன முடியாது, நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும். இப்படிப்பட்ட நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த அவங்களுடைய காலத்தில் அப்படியே கிடையவே கிடையாது. ஒரு பைசா கூட எங்களுக்கு வேணாம், எங்களுடைய பணம் 1 ரூபாய் இருந்தாலும் கூட ஏழைகளுக்கு போய் சேரட்டும், இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அன்றைய வரையிலையும் இருக்கிற பணத்தை எடுத்துக்க, அதுக்கு பிறகு வர்ற என்ன பணமாக இருந்தாலும் அத்தனை ஏழைகளுக்கு போய் சேரணும் ஒரு சட்டம் வந்து அந்த சட்டத்தை உண்மையிலேயே பேணுவார்கள். ஆனால் யாருமே தலைவரா வரவே மாட்டாங்க, யாரும் பொறுப்பாளரும் வரவே மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி சொல்லி ஒரு பணம் கூட அவர்கள் எடுக்கல, இருந்ததையும் கூட ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். எப்படிப்பட்ட தலைவர் என்று பாருங்கள். மக்கள் தலைவர் என்று சொன்னால் மக்களுக்காக வேண்டி உழைத்தவர்கள், இருக்கிற பணத்தை பூரா கொட்டியவர்களும் அவர்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியை பாத்தீங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய இதை எடுத்து வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாணயத்தை பார்த்து, நேர்மையை பார்த்து, நல்ல முறையில் வியாபாரம் செய்கிறார்கள் என்பதற்காக, ஒழுக்கமிக்கவர் என்பதற்காக வேண்டி ஹதீஜா நாயகி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார். அப்படி திருமணம் முடித்த போது எவ்வளவு பணம் இருந்துச்சு தெரியுமா? ஹதீஜா நாயகிட்ட இருந்த பணம் எவ்வளவு தெரியுமா? அந்த வரலாறு புத்தகங்கள் நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்கள்ட்ட வெளிநாட்டுக்கு போவாங்க, சிரியாவுக்கு போவாங்க, மக்காவில் இருந்து பணங்களை எல்லாம் கொண்டுகிட்டு. எவ்வளவு பணம்? ஒவ்வொருத்தரும் ஒட்டகத்தில் சரக்குகளை ஏற்றி கொண்டு போவாங்க. ஹதீஜா நாயகியுடைய ஒட்டகம் எவ்வளவு, மத்த ஆளுக்கு எவ்வளவு ஒட்டகம் அப்படின்னு பார்த்தா, மக்காவில் உள்ள மத்த அத்தனை பேர்களும் ஒவ்வொருத்தரும் 2, 3, 5, 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 இருந்தால் ஹதீஜா நாயகிக்கு மட்டும் 50 இருக்குமா. மொத்தத்தில் பாதி. மிகப்பெரிய கோடீஸ்வரி, அவ்வளவு சொத்து. அத்தனையும் யார்கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் கொடுத்தாங்க. ஆனா கொடுத்து என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களே சொல்கிறார்கள், அங்க ஹிரா குகையில் இருந்து ஜிப்ரீலை பார்த்து பயந்து எனக்கு எதுவும் ஆகிவிடுமோ அப்படின்னு சொல்லும் போது ஹதீஜா நாயகி கொடுத்த ஆறுதல் வார்த்தைகள், இன்னக தஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ துஈனு அலா நவாயிபில் ஹக்கி வ தக்ரிஃபுல் லைஃப, ஏ வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன்? நீங்கள் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்றீங்க, இல்லாதவர்களுடைய சிரமங்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், நியாயத்துக்காக போராடக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்களோடு இணங்கி வாழுகிறீர்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள். எப்படி அல்லாஹ் உங்களை வந்து இழிவுபடுத்துவான்? எல்லா பணமும் எங்க போகுதான்? கஷ்டப்படுவவனுக்கு போய் கொடுக்கிறது, சிரமப்படுவ போராட்டத்தில் ஈடுபடுவனுக்கு கொடுப்பது, எல்லாம் கொடுத்து தான் ஒன்னும் இல்லாம போனது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்து நிறைய பணம் எல்லாம் இருந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து சொன்னாங்க,
ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் என்று சொல்வார்கள். இங்க ஏழை சந்தோஷப்பட்டான்னா சிரிச்சான்னா அங்கே இறைவனை பார்க்க, இது இஸ்லாத்தினுடைய கருத்து. பார்த்தான சொல்லுவான் பேச்சில ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம். அந்த ஏழை சிரிக்க வேண்டும் என்பதற்காக பணத்தை பூரா கொட்டி கொடுத்தார்களே தவிர அவர்களுக்காக வேண்டி எதையும் எடுத்துக் கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னலம் இல்லாமல், மக்களுக்காக சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு நடந்த காரணத்தினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் மன்றத்திலே மிகப்பெரிய சிறந்தவர்களாகிறார்கள். அது மட்டுமல்ல, வெளியில எல்லாம் வேலைக்கு போறது, குடும்பத்தை கவனிக்காமல் போவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்களை பார்க்காமல் போவது, அப்படியும் இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதுல நிறைய கடமைகளை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகளை புரிந்திருக்கிறாங்க. அவங்க அழகா சொன்னாங்க, ஹைருக்கும் லி அஹ்லிஹி அனா ஹைருக்கும் லி அஹ்லி. திருமதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸில், உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்திலே சிறந்தவர்கள் தான். நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். உங்க வீட்டுல பெரிய ஏண்டா வெளியில பெருசா பேசுவான், ஆனா அவனுடைய குறைநிறைகள் எல்லாம் எங்க தெரிஞ்ச குடும்பத்துல தான் தெரியும். அவனை பற்றி எல்லா விதமான விஷயங்களும் அறிந்தவள் மனைவியா தான் இருப்பா. அவளே என்னுடைய வீட்டுக்காரர் சூப்பரான ஆளுன்னு சொல்லிட்டா அதுக்கு மாட்டு கருத்து வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே ஒரு சிறந்தவராக, மற்ற மனைவிமார்கள் எல்லாம் நல்லவர் என்று சொல்லும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாங்க. எப்படி நடந்தார்கள் இன்று நீங்கள் பார்க்கலாம். சில ரெண்டு விதமான மக்களை பார்க்கலாம் ஆண்கள்ல. ஒரு சிலர்கள் மனைவிக்கு அடிமையா போனவர்கள், சில ஆளுக்கு அப்படி பெண்களை பெற்றோர்களை தெருவுலதிக்கு விடுற ஒரு ஆளு. இன்னொரு சிலர்கள் எப்படி இருக்கா, மனைவியுடைய உணர்வுகளையே புரிந்து கொள்ளாமல் ஆணவத்தோடு நடக்கக்கூடிய ஒரு சிலர். அதான் சில ஆளுக்கு ஒரு ஆள் சொன்னா, ஒரு தோழர் ஒரு நண்பர் சொன்னாரு, எங்க வீட்டுல நான் தான் எல்லா கண்ட்ரோலும் நம்ம கையில தான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். பரவாயில்லையே, இந்த நாட்டிலையும் இப்போ படித்த இதுல இடத்துலயும் எல்லா கண்ட்ரோலும் இவர் வச்சிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு, எப்படிங்க இப்படிலாம் செய்யறீங்க, எப்படி கண்ட்ரோலா வச்சிருக்கிறீங்க? ஆமா, வீட்டுல பெருக்கிறது, சட்டிப்பானை கழுவுறது, சோறா சமைக்கிறது எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குது, நான் தான் எல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது. இவர் கண்ட்ரோலுங்கிறவன நம்ம வேற கண்ட்ரோல் நினைச்சுக்கிட்டோம். எல்லாம் இவர் சொன்னாலும் ஆனண்டு, எல்லாம் சோறாக்குறது சமைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் தலைவர் தான் செஞ்சிருக்கிறார். இப்படி இன்னொரு இடத்துல சொல்வார்கள், அவங்க எப்படி இருந்திருக்காருன்னா, ஒரு ஆள் போய் தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டாராம். அப்படியா, எப்படிங்க உங்க வீடு அடுத்த வீட்டுல நுழைஞ்சி எப்படி கண்டுபிடிச்சிய? வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே அங்கேருந்து வந்து, ஏங்க நீங்க கவலையா வந்திருப்பீங்க, ரொம்ப சிரமப்பட்டு வந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே படாண்டு, ஆஹா இது நம்ம ஊடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டேன். நம்ம வீட்டுல என்னைக்கா போய் இப்படி வந்திருக்க கஷ்டம், எங்க ஊரை சுத்திட்டு வந்தீங்க, என்னத்த இப்ப என்ன எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்பாங்களே தவிர, என் வீட்டுல ரொம்ப சிரமம் வந்தீங்க, ஒரு காஃபி போடுவோன்னு என்ன சொல்றது இல்லை. இப்படி சில வீடுகள்ல இப்படி நடக்குது. சில இடங்கள்ல மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவங்க கேட்கக்கூடிய எந்த உணர்ச்சிகளுக்கும் அதிகலாம வெளியே போன வா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ண, அவங்கள ஒரு உணர்வு உள்ளவர்களாகவே மதிக்கிறதே கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சில ஆட்களுக்கு வேலைகள் நிறைந்திருந்தாலும் அவங்களுடைய உணர்வுகளையும் மதித்து என்ன செய்ய நடக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர்களிடத்திலே எவ்வளவு அன்போடும் பாசத்தோடும், அதான் ரசூல் ஸல்லல்லாஹு நீங்க பார்க்கலாம். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு 11-12 மனைவிமார்களை முடிச்சிருக்காங்களே, எப்படி நம்ம ஒன்ன வச்சே மேய்க்க முடியலையே, இது 12 வச்சு எப்படி செய்யாங்கன்னு நம்மளாம் நினைக்குவோம். அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்திருக்க. பெண்களுடைய உணர்வுகள் என்ன, எப்படி நடக்கணும் அப்படிங்கறத பல அறிவுரைகள் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு வளைந்த எலும்பை போன்று அதை கரெக்டா நிமித்த நீ விரும்பினா என்ன சொன்னா உடைச்சிருவா, தலாக்கல போயிருவா. அப்படியே இருந்த நிலையிலேயே நீ இன்பம் காண நினைத்தா நீ இன்பம் காணுவா என்று சொன்னாங்க. அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீ போனீன்னு சொன்னா நல்லா இருக்கலாம். கரெக்டா நம்ம விரும்புற மாதிரி நீளமா பிடிச்சி இழுத்தின்னு சொன்னா அது என்ன, அது எலும்பு, இரும்பு இல்ல சரியாக்குறதுக்கு, எலும்பு அது உடைஞ்சிரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அதை புரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு நடந்தாங்க. அதுல எப்படி அவர்களுடைய ஹிஜ்ரத் செய்து போறாங்க, எங்க இருந்து மக்காவில இருந்து போகிறார்கள். மக்காவில் ஹிஜ்ரத் செய்து போன பிறகு ஒரு போர்க்களம், ஏறத்தாழ வயசு என்ன இருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தது 13 வருடம். அப்ப 40 வயசுல நபி ஆகுறாங்க, 53 வயசு. அது போன ஒன்னையே இருந்தாலும் ஏறத்தாழ 54-55 வயசு இருக்கணும். அந்த நேரத்தில் போர்க்களத்துல போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தகத்தமு, எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு சொல்கிறாருங்க, எல்லாரும் ஓட்ட பந்தயம் ஓடுங்க. தகத்தமு, எல்லாரும் என்ன செய்கிறார்கள், ஓடுகிறாங்க. அப்ப ஆயிஷா நாயியை கூப்பிட்டு, இது அகமது என்ற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது, ஆயிஷா நாயியை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிடுறாங்க, நீ ஓடு பார்க்கலாம், நானா நீ நானு பார்க்கலாம். எத்தனை வயசு, 55 வயசு.
55 தாண்டிய வயசு. இப்போ ஒரு கணவனும் மனைவியும் ஓட்டப்பந்தயம் வச்சா நீ சிரிக்க மாட்டேன். நம்ம தெருவில் உள்ளவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியிட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்க மனைவி இடத்துல என்ன செய்யறாங்க, வா நீனா நானா பார்க்கலாம் ஓடுவோம் அப்படின்ன உடனே ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க. ஓடினா பார்த்தா ஆயிஷா நாயகி வயசு சின்ன வயசு முந்திட்டாங்க. ஆயிஷா நாயகி ரொம்ப சந்தோஷம், ரசூலுல்லாஹ்வை முந்தியாச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது, இன்னொரு ஒரு போர்க்களம் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்ப ஓடு பார்க்கலாம். ஓட்டப்பந்தயம் வச்சா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முந்திட்டாங்க, ஆயிஷா நாயகி பிந்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு போட்டுருச்சு. உடம்பு போட்டனால அவர்களால ஓட முடியல. அப்ப ரசூல் அதற்கு இது சரியா போச்சு. அவங்களே மறந்துட்டாங்க, எப்பமோ சொன்னத அல்லாஹ்வின் தூதர் நினைவு வைத்து அன்னைக்கு ஓடி நீ என்ன செஞ்ச முந்தினா இல்லையா, நான் இன்று என்ன செய்யறேன் அதுக்கு நான் சரி செய்து விட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை வெளியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்குரிய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னா, ஆயிஷா நாயிட்ட கேட்டு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதிரி சிறந்தவர்கள் யார், அவங்கள மாதிரி சிறப்பாக வாழ்ந்தவர்கள் யார் என்று சொல்லுவாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை கேட்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குர்ஆன். குர்ஆன் எப்படி நடக்க சொன்னதோ மனைவிட்ட எப்படி நடக்க சொல்லுது, மற்றவர்கள்ட்ட எப்படி நடக்க சொல்லுவது அப்படி நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அப்படி சொல்லணும். நம்ம மனைவிமார்கள்ட்ட போய் கேட்டா அவர் நல்லா வச்சுக்கிறார், ஆமா இருக்கிறாரு, அந்த இந்த இதை கட்டி வச்சுக்கிட்டு நான் வர்ற பாடு பாதத்தை பத்தாதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஏன்டா அந்த மாதிரி நடக்கல. அவர்கள் விரும்பிய சொந்த தன்னுடைய தாய் வீட்டுக்கு அனுப்புறதை கூட விரும்பாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அனுப்ப மாட்டேன் என்று சொல்ல வச்சு பெத்த தாயை போய் பார்க்கணும் சொன்னா அவர்களுக்கு என்ன செய்யணும், அனுப்பணும். அந்த மாதிரி அனுப்புறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உணர்வுகளை எல்லாம் விரும்பி அவங்களுக்கு என்னவெல்லாம் கேட்கிறாங்களோ மார்க்கத்துக்கு உட்பட்டு இருந்தால் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஒரு பெருநாள் தினத்தன்று ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளியில பெரிய விளையாட்டு நடக்குது, மார்க்க அனுமதித்த அடிப்படையில் நடக்குது. ஆயிஷா நாயகி பாக்குறாங்க, நானும் அதை பார்க்கலாமா அப்படின்னு விரும்பும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா பாருன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தோள்ல ஆயிஷா நாயகி கொஞ்சம் குட்டை அவங்க கழுத்து மேல அப்படியே வைத்துக் கொண்டு பாத்துக்கிட்டு அந்த விளையாட்டை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி எந்த அளவுக்கு அப்படியே ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேரம் போ அப்படிலாம் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதுமா அவங்களுக்கு சலிப்படைகின்ற வரையிலேயும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கழுத்தை கொடுத்து ஆயிஷா நாயகி அவங்க பார்க்க சொல்லி அவங்க பார்த்த பிறகு போதுன்றவன அனுப்பிய செய்தியையும் நாம் சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பாருங்கள். ஒரு இறை தூதர், அந்த இறை தூதராக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கும் என்ன ஒரு ஆசை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரணத்தினால்தான் அவங்க குடும்ப தலைவர்களையும் ஏற்றி நிற்கிறாங்க. சில ஆளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய தலைவர், உலகத்துக்கெல்லாம் பெரிய தலைவரா இருப்பா, நான் வீட்டுல போனா அவர்களை படுமோசமாக திட்டுவார்கள். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி இல்ல. அவருடைய செய்திகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க. சஹீஹ் முஸ்லிம் இடம்பெறுகிறது. பெண்ணை எப்போ ஓரம் கட்டுவாங்க, ஒரு ஆண் அவங்கள உறவு கொள்ள முடியாத ஒரு நிலை மாதவிடாய் ஏற்பட்டுருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்கள பெரும்பாலும் ஒதுக்கி வைத்தாங்க. ஒரு சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்தது. அப்படி ஒதுக்கி வைத்திருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, இது பெண்ணுக்கு இயற்கையாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று, அதை நம்ம பெருசுபடுத்த கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மடியில் படுத்து திருமறை குர்ஆன் ஓதுவாங்க. யாரில் ஆயிஷா நாயகினுடைய மடியில படுத்துக்கொண்டு திருமறை குர்ஆன் ஓதுவார்களாம். அல்லாஹ்வின் தூதர் ஹாயிலுன், நான் மாதவிடாய் ஏற்பட்டவனாக இருப்பேன், யக்ரவுல் குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுவார்கள், நான் மாதவிடாய் அப்ப தலையை இதுல மடியில படுத்திட்டு. அதே மாதிரி என்ன செய்வார்கள், ஆயிஷா நாயகி தண்ணீரை குடித்து கொடுப்பார்களாம். அதை வாங்கி தண்ணியை சும்மா குடிக்கிறது இல்ல, பாதி தண்ணி இருக்கும். ஆயிஷா நாயகி எந்த இடத்தில் வாய் வைத்து குடிதோ அதே இடத்துல வாய் வைத்து குடிக்கிறது. கரியை கடித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பார்களா, அதே இடத்தில் ஆயிஷா நாயகி என்ன செய்வார்கள், அதை வாயில கடிச்சு அதே இடத்துல இவர்களும் கடிச்சு சாப்பிடுவார்களா. அப்ப எப்படி இருக்கும், பெண்கள்லாம் பார்ப்பாங்க, அப்படியா நம்மள மதிக்கிறாங்களா, தன் கணவர் நல்ல நம்மள அன்பாக இருக்கிறார்களா அப்படிங்க ஓரக்கண்ணால் நீங்க பார்க்காட்டாலும் அவங்க ஓரக்கண்ணால பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன கரெக்டாக தன்னுடைய கணவர் நம்ம அன்பு செலுத்துகிறாரா, நம்மளை பாராட்டுகிறாரா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி சிலருக்கும் நம்ம அதனால்தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், கணவன் மனைவிக்கு மத்தியில பொய் சொன்னால் கூட அது குற்றம் கிடையாது, ஒரு அன்புக்காக வேண்டி. அதே மாதிரி தான் ஒரு ஆள் சொல்லி இருக்கிறாரு, உலகத்துல உன்ன மாதிரி ஒரு அழகி யாருமே கிடையாது. இல்ல நீங்க பொய் தானே சொல்றீங்க, கல்வி எப்படி நீ கண்டுபிடிச்ச, நான் பொய் சொல்றேன், மூதை ஒழுங்கு ஆமான்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியான அதோட ஒரு அடி, அதோட போயிட்டான் அந்த பக்கம். இப்படி சொல்லுவதற்கு கூட இஸ்லாம் அவங்க அப்படி சொல்லாட்டாலும் என்ன செய்வா விரும்புவார்கள், சரி அப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவார், நம்மள புகழணும்,
நம்மள அன்பாக இருக்கணும் அப்படின்னு விரும்பும் போது அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுக்கணும், இருந்தாலும் என்ன செய்யணும், நம்ம விரும்பணும். அது சில இடங்கள்ல வந்து கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, குணங்கள் மாறி இருந்தாலும் சரி, அதை நாம் பார்க்கக்கூடிய முறையில் தான் என்ன செய்யற அந்த இன்பமும் இருக்கிறது. கருப்பா இருந்தாலும் அன்பாக அன்பை செலுத்தலாம், வெள்ளையாக இருந்தாலும் அன்பை செலுத்தலாம், கொஞ்சம் ஒரு விதமாக இருந்தாலும் கூட அன்பை செலுத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு இதை சொல்வார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. மனைவி அவர் வந்து என்ன செய்வார், ஒரே கொரட்டை. நீங்க சில இடங்கள்ல பஸ்ல போனோம்னா நம்ம பக்கத்தில் தூங்க முடியாது, ரயில்ல போனா கர் 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 ஒரே சத்தம். அவரை எழுப்பி விட்டாலே கொஞ்ச நேரம் திரும்ப ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. கல்யாணம் முடிச்ச உடனே அந்த பெண்மணிட்ட, என்னப்பா இப்படி கல்யாணம், பெரிய ஒரு ஜெனரேட்டரை கட்டி வச்சுக்கிட்டு தூங்க வேண்டியதா இருக்கு ஐயா, ஐயோ பெரிய தலைவலியா இருக்கு. கல்யாணம் முடிச்ச ஆரம்பத்துல போய் கேட்டிருக்காங்க, எப்படி மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, ஒரு ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்கு பக்கத்துல, தூங்க முடியல தொலை. ஒரு 7-8 வருஷம் கழிச்ச பிறகு அதே பெண்ணிட்ட போய் கேட்கறாங்க, அம்மா எப்படிமா இப்போ உங்க வாழ்க்கை நடக்கு, அந்த கொரட்ட சத்தம் இல்லாட்ட எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா அப்படின்னு. அப்படி அந்த அது பழக்கத்தில் வரும்போது அதே இன்பமாக மாறிடும் நமக்கு. அதனால வெள்ளை கருப்பை என்பதல்ல, அந்த பெண்ணின் மீது உண்மையான ஒரு அன்பை பாசத்தை நாம் காட்டுவோமே ஆனால் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம், அன்பை எதிர்பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பேர்களிடத்திலே அன்போடும் பாசத்தோடும் என்ன நடக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். ஒரு குணம் உனக்கு பிடிக்கவில்லை ஆனால் இன்னொரு குணம் உனக்கு பிடிக்கும். ஏத்து பேசுறா போனாலும் சரி, சில நேரத்தில் சில பெண்கள் பாத்தீங்கன்னா 11 மணி 12 மணிக்கு வந்தாலும் உடனே எந்திரிச்சு நல்ல சூடாக ரொட்டியை சுட்டு சோறை ஆக்கி கொடுத்தா அனுப்புவாங்க. அப்படி சில குணங்கள் சில ஆள்கிட்ட இருக்கு. சில ஆளுக்கு என்ன ஏசலாம் பேசலாம் சொல்லலாம், ஆனா வெளியே போகும்போது கரெக்டா துணியை மடிச்சு துவைச்சு கரெக்டா சாப்பாடுனா பழைய சாப்பாடுலாம் கொடுக்க கூடாது, நல்ல சூடா தான் நாங்க வீட்டுக்காரர் கொடுக்கணும் அப்படின்னு எத்தனை இந்த மாதிரி எத்தனை குணங்கள் ஒவ்வொரு பெண்கிட்ட 4 வெறுக்கக்கூடிய இருந்தால் 10 நம்ம வந்து அன்பு செலுத்தக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி என்ன செய்யுங்கள், அன்பை செலுத்துங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க ஒரு குடும்ப தலைவர் என்ற அடிப்படையில் பெண்களிடத்துல மற்ற மாநிலத்தில் எப்படி நடந்தாங்கன்னா அவ்வளவு அன்பாக நடந்திருக்கிறார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி புகழ்ந்து சொல்லும் போது எப்படிப்பட்டவர்னா, வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் அவங்க தான் செய்வாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு ஆண்மகன் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை பூரா செய்வாங்க. வீட்டுல என்ன செருப்பு தைக்கணுமா, அன்றைய காலத்துல அவங்க தான் செருப்பு தைப்பாங்க. துணி கிழிஞ்சு போச்சா அவங்களா தைக்க முடியுமா, அதை அவர்கள் என்ன செய்வார்கள், தைப்பார்கள். இப்படி தைக்கக்கூடிய பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்துச்சு. வீட்டுல ஆண்மகன் செய்யக்கூடிய அப்படி செய்யும் போது ஒரு ஒத்தாசையா இருக்கும் போது சந்தோஷப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் நல்ல செய், என்னத்தை போட்டு உப்பு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லாம அவங்களுக்கு 2 காய்கறியை வெட்டி கொடுத்தால், அவர்களுக்கு நம்மால் முடிந்த இதை நம்ம சொல்லிக் கொடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கு. வெளிநாட்டுல போய் இருக்கக்கூடிய சொல்ல வேண்டியதில்லை, பெண்களை விட அற்புதமா சமைக்கிறாங்க. மீன் பிரியாணி எல்லாம் சொல்றாங்க, பொம்பளைக்கெல்லாம் செய்ய தெரியாது. அந்த அரபு நாட்டுல போய் அற்புதமா சமைச்சிட்டு அழகா, ஒரு காலத்துல வந்து தப்லீக் ஜமாத்துல போய் சாப்பாடு சமைச்சிட்டு வந்தவங்க உண்டு. இப்போ அரபு நாடுகள்ல போய் நாம சாப்பிட மீன் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, நண்டு பிரியாணி, அது இதுன்னு என்னென்னமோ புது புது வகையா எல்லாம் டேஸ்டாவே செஞ்சு காட்டுறாங்க. அப்படிலாம் வந்துட்டு அங்கேருந்து வரும்போது தன்னுடைய மனைவிக்கும் அதே மாதிரி செஞ்சு போறோம்னா அவங்க என்ன செய்வார்கள், சந்தோஷப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வழிமுறையை காட்டினால ஒரு குடும்ப தலைவராகவும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அல்லாஹ்வின் தூதரவர்கள் மக்கள் மன்றத்தில் உயர்ந்து நிற்கிறார்கள் என்றால் அவருடைய ஒவ்வொரு செயலும் உண்மையானதாக, எல்லார்ட்டையும் அன்பை பெறக்கூடியதாக இருந்திருக்கு. அதே மாதிரி தன்னுடைய தோழர்கள்ட்ட, ஒரு தலைவராக இருந்தா எப்படி இருக்கணும், தன்னுடைய தோழர்கள்ட்ட எப்படி நடந்திருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க தலைவர்களை பாருங்க, எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் தன்னுடைய தொண்டர்கள்ட்ட எப்படி நடந்திருக்கிறாங்க. இப்ப நீ சாதாரணமா ஒரு எம்எல்ஏ நடந்து வந்தாருண்டா, இவர் தான் எம்எல்ஏன்னு சொல்ல வேண்டியதில்லை. 10 பேர் இங்கிட்டு வருவான் அங்கிட்டு வருவான், கொடையை பிடிச்சிட்டு வருவான், இவன் தான் ஏதோ முக்கியமான ஆள் போல இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிடும். தலைவரும் தொண்டரும் ஆடை உடை நடை எல்லாத்திலையும் பிரிச்சு காட்டக்கூடிய தலைவர்களை பார்க்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் பாருங்க. ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்காக வேண்டி உயிரையும் கொடுப்பதற்காக அந்த தோழர்கள் முன் வந்தாங்கன்னா அப்படி நடந்திருக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. இமாம் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. அவங்க இஸ்லாத்தை தழுவலாமோ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு ஆகுறாங்க. பெரிய கூட்டம் பள்ளியில இருக்கும்போது, ஐயுக்கும் முஹம்மத் வன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகியுன் பைனல் அஹ்ரானியும் கேக்குறாங்க, உங்கள முகமது யாரு அப்படின்னு. ரசூல்லா இல்லாம இல்ல, ரசூல்லா அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரோடும் எல்லாராக உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்களை யாருப்பா முகமது அப்படின்னு அந்த ஆளு கேட்கிறாரு. அப்ப ரசூல் இவர் தான் முகமது அவர்கள் காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்காருன்னா, அவர்களுக்குன்னு தனியான மெத்தை இல்ல, இந்த காங்கிரஸ்ல போட்டிருப்பாங்களா திண்டு போட்டு நல்லா அப்படி சாஞ்சிக்கிட்டு மெத்தை போட்டு அதுக்கு உங்களுக்கு தனியான, எல்லாரும் மாதிரி பாயில உட்கார்ந்து ரசூல்லா உட்கார்ந்து இருக்காங்க, மற்ற தோழர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அப்படி உட்கார்ந்து இருந்தவன பார்த்துட்டா யாருன்னு தெரியலையே பெரிய தலைவர் யாருப்பா முகமது அப்படின்னு கேட்கிறாரு. இவர் தான் முகமது. அப்ப அவர்கிட்ட இவர் எப்படி கடினமா கேட்கிறாருன்னா இன்னி சாயிலுக்க முசத்திதுன் அலைக்க பில் மசாலா. அவர் சொல்றாரு நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்க போறேன், கேள்வியும் பயங்கரமா கடுமையான கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர்ட்ட வந்து எப்படி கேட்கிறார், சில கேள்வி கேட்பேன், அந்த கேள்வி சாதாரணமா இருக்காது, கடுமையான கேள்வியா இருக்கும் அப்படின்னா உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல் அம்மா பதாலக், உன் மனசுல என்ன தோணுதோ அதை பூரா கேள். இப்படி நீங்க கேட்ட முடியுமா? இப்போ மாலைகான் குண்டு வெடிப்பு என மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் நான் கேள்வி கேட்க போகிறேன், நான் கடுமையாக கேள்வி கேட்க போறேன்னா போய் பொடாவுல கொண்டு போய் உள்ளதுக்கு போட்டுருவான். பழைய சட்டமா இருந்தாலும் பழைய புதிய சட்டமா பேச முடியுமா? நீங்க இப்ப உள்ள தலைவர்கிட்ட அவன் அக்கிரமம் செஞ்சிருந்தாலும் அநியாயம் செஞ்சிருந்தாலும் கேட்க முடியல, அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியுமா உங்களால? இங்க உள்ள முதலமைச்சர் வாங்கிட முடியுமா? அவர் மணிக்கணக்கில் போய் நாடகத்தை பார்த்துட்டு இருப்பாரு, சினிமாவை பார்ப்பாரு, அதற்கெல்லாம் டைம் கொடுப்பாரு. நீங்க ஒரு பிரச்சனைன்னு ஒரு இந்த அந்த நாளைக்கு இன்னைக்கு இப்படியே சொல்லி கொண்டு கடைசியில ஏன்டா அங்க போனோம்னு நீங்களே திரும்பி வந்துருவீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு ஏதோ உங்க ஒரு பிரச்சனைன்னு முதலமைச்சரை சந்திக்க போகணும்னு போடுங்க பார்ப்போம். ஒருபோதுமே என்ன செய்ய கிடைக்காது. பெரிய அமைப்புல போய் கேட்டாலே என்ன செய்ய கிடைக்கிறது இல்ல. ஆனா நாடகம் சினிமா அவன் கூப்பிட்டான்னா மணிக்கணக்கில் போய் உட்கார்ந்துட்டு என்ன செய்ய அவளை புகழ்ந்து பேசினான்னா மணிக்கணக்கா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்களே, சாதாரண மனிதரை சாதாரண மாதிரி இருந்து அந்த மக்களிடத்துல என்ன வேணாலும் கேளு. ஆனா இந்த மாதிரி ஜால்ரா கோஷ்டிகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் கடும் எச்சரிக்கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக உட்கார்ந்துகிட்டு எவனாவது புகழ்ந்தானே ஆனால் அவன் மூஞ்சில மண்ணை எறின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல இடம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அறிவியலே புவியலே என்ன வரலாறு அம்மாட்ட அடிச்சு விடுறான் வாய்க்கு. அந்த சிங்கமே புளிய நாளைக்கு தாவர மாதிரி இருக்கிறாரு ஆளுக்கு, அவனை போட்டு சிங்கங்கிறான் புளிங்கிறான், என்ன அவனுக்கு எதுக்கு வாய்க்கு உளறானோ அத்தனையும் போட்டு போட்டு கட்ட விட்டு அடிச்சு வச்சுக்கிறான். ஒவ்வொரு ஆளும் பார்த்தோம்னா அவன் கொடுக்க வரக்கூடியது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நிதி உதவி அடிச்சு வச்சிருக்கிறான். 1 கோடி ரூபாய்க்கு எல்லா பிளக்ஸ் வால் போஸ்டர் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு லட்சம் செலவழிக்கிறான். பார்த்தா வார்த்தைகள் என்னென்னமோ இருக்கு. நீங்க உள்ள படிச்சு பாத்து இப்படிலாம் புது புது வார்த்தையா இருக்குதா, எதையாவது வாயில வந்ததெல்லாம் உளர்றது. அவனை வந்து என்ன செய்யணுமா கூல் பண்ணது. இப்படி எத்தனை பேர் எத்தனை கட் அவுட் வச்சிருக்கான், நம்ம இவன் 2 வச்சிருக்கான், இவன் 10, அவன் என்றது அவதான் வேலை. அவனுக்கு என்ன செயலாளர் போஸ்ட கொடு, பொருளாளர் போஸ்ட கொடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஜால்ரா கோஷ்டி இருந்தாலும் மூஞ்சில மண்ணை ஏறி இவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். தப்பு இருந்தா கூட எப்படிப்பட்டவனை பக்கத்துல வச்சிருக்கா விமர்சனம் பண்றவனை வைக்கணும். நீங்க செஞ்சது தப்பு, இப்படி எல்லாம் நடக்க கூடாது, இப்படி எல்லாம் நீங்க இருக்கக்கூடாது, இது வந்து நமக்கு முறை இல்ல அப்படின்னு சொல்றவனை வைக்கணும். எது செஞ்சாலும் அவன் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சதெல்லாம் ரைட்டு அப்படின்னா எப்படி உருப்படுவான்? மக்களுடைய எண்ண ஓட்டங்களை கரெக்டாக புரிஞ்சு நீங்க செய்யற தப்புன்னு சொல்லக்கூடிய ஆலோசனை வைக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செய்தியை அறிந்து அவர் ஒரு ஆளை வச்சிருந்தார். ஒரு சின்ன ஆளை தான். அவருடைய வயசான ஆளுகளும் இருந்தாங்க, சிறிய ஆளும் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஆள் கேட்டார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்து கேட்க, இப்னுல் ஹத்தாப் லம் தூத்தினல் ஜஸல வலம் தஹ்கும் பைனனா பில் அத்ல். உமர் அவரை ஹத்தாபினுடைய மகனே, நீங்கள் எங்களுக்கு நேர்மையாக தீர்ப்பளிக்கவில்லை, நல்ல வசதி வாய்ப்புகளை செய்யவில்லை அப்படின்னு கடுமையான கோபத்தோடு என்ன செஞ்சார் அவர் சொன்னார். இதை பார்த்த உமருக்கு கடும் கோபம். அவங்க மாதிரி ஒரு நேர்மையான ஆள உலகத்துல பார்க்க முடியாது. வரலாற்று ஆசிரியர் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அபூபக்கர் ஆட்சியும் உமருடைய ஆட்சியும் சனத்து உமரைன், 2 உமருடைய ஆட்சிகள் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? உமரை போன்று அபூபக்கர் ஆட்சி, அவர் ரொம்ப கம்மியான காலம் தான், 2-2.5 வருஷம் தான் அவர் ஆட்சி செஞ்சாரு. இவரை 10 வருஷத்துக்கிட்ட செஞ்சனால இவருடைய இதுல நிறைய நடந்துச்சு. அதனால உமர் மாதிரி அபூபக்கர் ஆட்சி செய்தாங்கிற அளவுக்கு அவ்வளவு நேர்மை. அவரை பார்த்து இப்படி சொல்லி நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் மாதிரி அவர் வரலாறே தனியாக பேசும் அளவுக்கு அவருடைய செய்திகள் இருக்கு. அவரை பார்த்து இப்படி சொன்ன கோபம் வந்து அடிக்க போகும்போது அழகா அந்த சின்னவர் சொல்லுகிறார், நல்லா போடுங்க, குத்தி எடுங்க, அவனை வெட்டுங்க, அவனை தூக்குல தங்க போடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்படி ஆட்கள் என்ன இப்போ இந்த மாதிரி இருந்தான்னு சொன்னா வெண்ட கரட்டி இருப்பானுங்க. இந்த மாதிரி பேச முடியுமா? அப்போ சொல்லுகிறார் அந்த மன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு குதில் அஃப்வ வஅமுர் பில் உருஃபி வஆரில் அனில் ஜாஹிலீன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு ஒரு வசனத்துல கட்டளையிடுகிறார், நீங்கள் மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லதை ஏவுங்கள், முட்டாளை புறக்கணித்து விடுங்கள். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொன்னான்னு ஒரு வசனத்தான் சொன்னார். அது என்ன கருத்தங்க உணர்த்துறாரு தெரியுமா? இப்படி கோபப்படுற நேரத்தில் நீங்க மன்னிக்கணும், என்ன நல்லதை அவனுக்கு அவனு சொல்லணும், முட்டாள் மாதிரி ஆட்கள் எல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது. இது அல்லாஹ்வின் கட்டளை. உடனே வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முன்னால் பெட்டிப்பாமா போய் உட்கார்ந்துட்டார். அவ்வளவு உமருடைய அந்த கோபம் வந்தா கழுத்து சீவிரம் தான் அவருடைய வேலையை முதல் வேலை.
குர்ஆன் வசனம் சொன்னோன்னா இப்படி விமர்சன ஆள உள்ள பக்கத்துல வைக்கணும். எல்லாம் ஜால்ரா கோஷ்டியை வைக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, இந்த மாதிரி ஜால்ரா அடிக்கிறவனா இருந்தா பக்கத்துல வைக்காத, மண்ணள்ளி மூஞ்சில போடு. வரம்பு மீறி எவனாவது போல்னானேனா பக்கத்துல வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இவர் கடுமையா இருக்கிறாரு. சஹாபாக்கள் ஒண்ணும் சொல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ விரும்பியதெல்லாம் கேள், என்ன வேணுமோ கேள். அப்ப அவர் கேட்டாரு இஸ்லாத்தை பற்றி, இதெல்லாம் போட்டு கடுமையா கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு விளக்கம் சொன்ன உடனே நானால் இமாம் இப்னு சாலபா என்பவர் நான் இந்த பகுதியில இருந்து வந்திருக்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொன்னதையும் நாம் பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு எப்படி இருந்தாங்க தெரியுமா? கட்டும் இதோட எல்லாம் செய்யல. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஃபஜர் தொழுகையை தொழுதுட்டாங்கன்னா அங்கே பள்ளியில உட்காருவாங்களாம். சூரியன் உதிக்கிற வரையிலே சில நேரத்தில் உட்கார்ந்துட்டு கானு யதஹத்தஸூன், சஹாபாக்கள்லாம் என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ஃபயஹுதுன ஃபி அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலியத்தினுடைய காரியங்களை எல்லாம் என்ன செய்வாங்க? நம்ம இப்படி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வயல்ஹகூன வயதபஸ்ஸமு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. 500க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு சகோதரர் பிஜே அவர்கள் பதிலளித்த இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் மற்றும் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் ஆடியோ மட்டும் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. சகோதரர் அல்தாஃபி உரையாற்றிய நாசமாக்கும் நவீன கலாச்சாரம், இஸ்லாம் கூறும் குடும்பவியல், மறுமை சிந்தனை, நன்மையை ஏவி தீமையை தடுப்போம், பேரழிவுகள் தரும் படிப்பனை, சகாபாக்களின் வாழ்வெளியிலே 6-in-1 டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? சிரிப்பார்கள். ரசூலுல்லாஹ் புன்முறுவல் போக்குவார்கள். ஃபஜர் தொழுது முடிஞ்ச உடனே சூரியன் வரைக்கும் எல்லாம் உட்கார்ந்து அறியாமை காலத்துல எப்படி ஏமாத்தப்பட்டோம், என்னென்ன முட்டாள்தனமான காரியங்கள் பேசிக்கிடுவாங்களாம். நம்மளும் பேசுவோம்ல. நானும் தான் போனேன், இந்த பக்கத்துல நாகர் தருவாக்கு போனேன், என்னட்ட 1000 ரூபாயை வாங்கிட்டு என்ன ஒரு முடிச்சு ஊதி விட்டா யாசின் எல்லாம் முடிஞ்சு வச்சிருந்தா, என்னடா ஓதலன்னு கேட்டா நான் போன நைட்டே நான் ஓதி இந்த முடிச்சு வச்சிருக்கிறேன், அதை அவுத்து விட்ட எல்லாம் ஓதல மாதிரின்னு சொன்னா, இப்படி ஏமாத்திட்டா என்னைய அப்படின்னு சொல்லும் போது நாலு சிரிப்பாங்க. அப்புறம் இன்னொருவர் சொல்லுவாரு, உங்களுக்காக பரவாயில்ல, நான் ஒரு போன எனக்கு தாயத்து வேணும்னு சொன்னா 500 ரூபாய் வாங்கிட்டு விட்டான், உள்ள பார்த்தோம்னா லாட்டரி சீட்டை வச்சிருக்கான் கள்ளப்பைய, இப்படி என்ன ஏமாத்தி விட்டாயா அப்படின்னு அவன் சொல்ல. அப்புறம் இன்னொருத்தன் சினிமா சீட்டை வச்சுட்டாயா, உனக்காக லாட்டரி சீட்டு, என்ன சினிமா சீட்டு அவசர கோலத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறனால பேப்பர் கிடைக்காம கையில கிடைச்சது சினிமா டிக்கெட் உள்ள, இப்படி சகஜமா பேசுற சிரிப்பாக ஏமாத்து அறியாமை காலத்துல. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னிலையில் இருந்து என்ன செய்வாங்களாம்? அதை சிரித்து பேசிக் கொண்டிருப்பார்களாம். யார் எப்படி இருக்கிறாங்கன்னா தன்னுடைய தோழர்களோடு சகஜமாக உண்மையான தோழராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகி இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் உண்டு. நகைச்சுவையாக பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லது உண்டு. ஒருவர் வந்தாரு, ஏன்னா அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஏதாவது ஒட்டகம் குடிச்சேன்னா நல்லா இருக்குமே, சரி நான் ஒட்டக குட்டியை நான் தர்றேன் வாங்கிக்க. அப்ப ஒட்டக குட்டியை தரேன்னா அவருக்கு என்னையா இது, ஒரு சின்ன ஒட்டக குட்டியை கொண்டு போய் நான் பயணம் செய்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா நல்லதா இருக்குமே, மா அசுனவும் வலதும் பின் வலதின் நாக்கா, அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, ஒட்டக குட்டியை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும்? அவங்க ஹல் தலிதுல் இப்லு இல்லன்னோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு ஒட்டகத்தையும் ஒட்டக குட்டியையும் ஒரு ஒட்டகம் தானே இடுகிறது. நீ பெரிய ஒட்டகம் சொன்னி என்றாலும் அதுவும் ஒரு ஒட்டகத்தினுடைய குட்டி தானே அப்படி ரசூலுல்லாஹ் நகைச்சுவையா சொல்லுகிறார்கள். அவங்க பெரிய ஒட்டகத்தான் கொடுக்கறாங்க, அதை எப்படி சொல்லுகிறாருன்னா இன்னொரு ஒட்டகத்தினுடைய அது குட்டி தான். நான் குட்டின்னவன நீ என்ன நினைச்சீங்க, சின்னதுன்னு நினைக்காத, ஒரு இன்னொரு ஒட்டகத்தினுடைய அதை குட்டித்தான் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிய செய்திகளையும் நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி சகஜமாக தன்னுடைய தோழர்களோடு வளர்ந்து பார்த்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு தோழர்கள்ட்டையும் அப்படி சாதாரணமாக. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்கன்னு சொன்னா முன்னாடி 4 பேரு பின்னாடி 4 பேரு இப்படிலாம் யாரும் வந்ததில்லை, சாதாரணமா வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா உடனே எந்திரிச்சு நிக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நிக்கலன்னு சொன்னா அதுக்காண்டி சீட்டு கழிச்சிருவான். ஒரு தலைவர் வர்றாருன்னு சொன்னா உடனே என்ன செய்யணும், எல்லாரும் எந்திரிச்சுங்க. வயசு முதிர்ந்தவர் வருகிறார், இருக்க இடம் கொடுக்கலாம். இவரை விட வயசு முதிர்ந்தவரா இருப்பாரு, அந்த தலைவரை விட இவர் வயசு முதிர்ந்தா எந்திரிச்சு அவருக்கு இடம் கொடுப்பார். நீங்க பாத்திருப்பீங்க பழைய அவர் போய் சேர்ந்துட்டார், அவர் ஒரு கட்சியில அவருடைய கட்சி தலைவி போயிட்டு இருக்கிறாங்க, பின்னாலே இந்த வயசானாலும் ஓடி போயிட்டே இருக்கிறார் அந்த ஜீப்பை பிடிச்சிக்கிட்டு. அவரை விட எவ்வளவு வயது முதிர்ந்தவர், என்ன கட்சிக்காக வேண்டி இப்படி போன்ற ஆட்களை நாம் பார்க்க முடிகிறது.
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது எழுந்து நிற்பது ஒருத்தனுக்கு மகிழ்ச்சி அளிக்குமானால் அவன் இருக்கும் இடத்தை நரகமாக ஆக்கிட்டுன்னு சொன்னாங்க. திருமதி அபூதாவுல் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உலகத்திலேயே எங்களுக்கு ரொம்பவும் விருப்பமானவர்களாக இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாருமே கிடையாது. ஆனால் அவர்கள் வரும்போது நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். ஏன்னா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விரும்ப மாட்டார்கள், எழுந்து நிற்பதை வெறுப்பார்கள். அதனால எழுந்து நிற்க மாட்டோம். அப்ப எப்படி வைத்திருந்தார்கள்? அவர்களையும் அவருடைய தோழர்களும் சாதாரண சகஜமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழராக இருந்து அத்தனை பேர்களையும் சகஜமாக பழகி அவருடைய தோழர்களிடத்துல ரொம்ப ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததா ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அவங்க ஆன்மீக தலைவரா இருந்தாங்க. இந்த ஆன்மீக தலைவர்களை வைத்துக் கொண்டுதான் இப்ப பல கோடி ரூபாய் சொத்துக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சாலும் 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு சொல்லிட்டு ஆசிரமம் வைத்து பார்த்தா நிறைய போலி சாமியார்கள் கடவுளின் பெயரால் வைத்துக் கொண்டு நிறைய லிங்கத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரேமானந்தா சாமியாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா லிங்கத்தை எடுக்கிற போது பல ஏக்கர் திருச்சி பக்கத்துல 100 ஏக்கர் இடத்தை வளைச்சு போட்டு இடத்தை கைப்பற்றியதை நீங்கள் பார்க்கலாம். என்ன கடவுளின் பெயரால் ஏமாத்துறது மக்களை. மக்கள் கடவுள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறனால ஏமாற்றி பணத்தை சம்பாதிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அற்புதம் இருக்கு, இந்த அற்புதம் இருக்குன்னு சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். ஆனா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் சூரத்துல் இஸ்ராவினுடைய 91ல இருந்து 93வது வசனம் வரை அல்லாஹ் சொல்றான். அவன் கேட்க காலு லன்னு மினலக ஹத்தா தஃப்ஜிரு லனா மினல் அர்லி யம்புஆ, உங்களை நான் ஈமான் கொள்றேன். அவன் சொல்லுறான், இந்த பூமியில இந்த ரொம்ப பாலைவனமா இருக்குல்ல, இதுல ஒரு நீரூற்றை நீ ஏற்படுத்தி காட்டு. அல்லது அவ தக்கூனுலக ஜன்னத்தும் மின் நகீலும் வ இனபின் ஃபதுஹஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, அல்லது உனக்கு பேரித்தம்பழம் அதே மாதிரி திராட்சையினுடைய தோட்டங்கள் உனக்கு திடீர்னு வரணும், அதன் நடுவில் ஒரு அற்புதமான ஆறு ஓட செய். நான் என்ன செய்யறேன், உனக்கு உன்னுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த மக்கள் கேட்கிறான். அல்லது வானத்தை இடிஞ்சு உழவு சொல்றிய, அதே மாதிரி இடிஞ்சு உழவ செய்ய பார்க்கலாம். அல்லது அல்லாஹ்வையும் மாணவர்களை நேரடியா நீ கொண்டு வந்து காட்டு பார்க்கலாம். அல்லது தங்கத்தினால் ஆன ஒரு வீட்டை வைத்து நீ பார்க்கலாம். அல்லது வானத்துக்கு மேலே ஏறி நாங்க படிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை நேரம் அப்படி கொண்டு வந்து காட்டு பார்க்கலாம். இதெல்லாம் செஞ்சேன்னா உன்னை நம்பிக்கை கொள்கிறேன். இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுன்னு கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி கேட்டா இறை தூதரா இருந்தா அதை நான் அதை செஞ்சிட இதை செஞ்சிட அப்படி செய்வேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொல்ல சொல்றான், ஹல் குந்து இல்லா பஸரன் ரசூலா, நான் மனிதனாகவும் இறை தூதராகவும் தவிர வேற யாரும் இல்ல. இந்த அற்புதம் செய்ய ஆற்றல் எனக்கு கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மக்கள்கிட்ட சொல்றார்கள், இந்த மாதிரி அற்புதம் செய்யற ஆற்றல்லாம் அல்லாஹ்ட்ட தான் இருக்கு, என்னால நினைச்சாலும் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் செய்ய முடியுமே தவிர நானும் உங்களை போன்று மனிதன். ஆனா உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் என்ன, தூதர் அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு செய்தி வருகிற, இதை தவிர உங்களுக்கு எனக்கு மத்தியில எந்த விதமான மாற்றமும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆனா இன்று என்னது, சில தந்திரங்களை வைத்துக் கொண்டு சில அறிவியல்களை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவர்கள் நிறைய பார்க்கிறோம். ஆனா அவன் அப்படி கேட்கும் போது, நான் உன்ன மாதிரி சாதாரண மனிதன் தானா, என்னால எதுவுமே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட சக்தி அல்லாஹ் தஆலா தரவில்லை என்ற உண்மையான கருத்தை மக்கள் மன்றத்தில் சொன்னாங்க. அதான் மக்கள் ஏன் இவ்வளவு விரும்புகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் மீது இவ்வளவு அன்பு செலுத்தியதற்கான யதார்த்தமாக பேசியவர்கள். அது இருக்குது இது இருக்கு, நான் அப்படி செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அதை கவுத்திருவேன் இல்ல. இப்படி சில ஆளுக்கு சொல்லும் போது கூட சில சிறுமிகள் சொன்னாங்க, சீனா நபியின் யாலமு மாஃபி கதீன், எங்கள்கிட்ட ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதை எல்லாம் என்ன செய்வார், அறிவார் அப்படின்னு சொல்லும் போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க, அப்படி சொல்லாதேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை தவிர மறைவான ஞானத்தை அறியக்கூடியவன் யாரும் கிடையாது, எனக்கு நாளைக்கு நடக்கிறதுலாம் எனக்கு தெரியவே செய்யாது, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு கண்டித்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லாததை எல்லாம் சொல்லி அந்த சாமியார் அப்படி செய்வார் இதை செய்வார் அவர் பார்ப்பார் இதை பார்ப்பார், இன்னும் கூட தங்கள் அவர் கை வச்சாருன்னா எல்லாம் நடக்கும், நோய் போய் விடும், அது செஞ்சு விடும் என்று சாதாரண மனிதரை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் உண்மையான தூதராக இருந்தவர்கள் எனக்கு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, எனக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் கிடையாது என்று சொன்னதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நடந்த அற்புதங்களை கூட தனக்கு சாதகமா என்ன செய்யறது பண்ணல. அவருடைய மகன் இப்ராஹிம் இறந்து போனாரு, புகாரில் இடம் வருகிறது. அவர் இறந்து போனவன என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்தனாலதான் சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, யாருடைய மௌத்துக்காகவும் சரி யாருடைய பிறப்புக்கும் இறப்புக்காக வேண்டி இந்த சூரிய கிரகணம் ஏற்படுவது இல்லை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, இதை நீ பார்த்தீன்னா தொழுகைக்கு விரை,
நீ திக்ரு செய், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி, தர்மம் செய் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே தவிர என் பிள்ளைக்காக வேண்டிதான் இப்படி நடந்தது செய்யவே இல்லை. இல்லாதை சொல்லிக்கொண்டு மக்களிடத்தை கொள்ளடிக்கக்கூடிய கூட்டம் எங்கே? உண்மையை சொல்லி நியாயத்தை சொல்லி மக்களிடத்தை புரிய வைத்த தலைவர் எங்கே என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதே மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறை தூதராக இருந்து அதை வச்சு எந்த லாபத்தையும் பெற்றதே கிடையாது. தலைவராக இருந்தாங்களே, ஒரு அரசியல் தலைவராக இருந்தாங்களே, கரட்டு முரடா அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததும் இல்லை. பெரிய ஆட்சி தலைவராக இருந்து அதிகாரத்தோடு அவங்க நடக்கல. சாதாரண மனிதராக இருந்தாங்க, பணத்தை சம்பாதிக்கல, மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். அவர்கள் தான் உண்மையான மக்கள் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பெற்றிருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டாம்? அவர்கள் சொன்ன வழியை, அவர்கள் காட்டிய அந்த வழியை, தன்னலம் இல்லாமல் சொன்ன அந்த வழிகாட்டுதலை அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்வாய்ப்பினை எல்லாம் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்